புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்க உள்ளது. அடுத்து நாம் தான் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையில் திமுக அதிமுக தலைவர்கள் அடுத்த கட்டம் குறித்து உற்சாகமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பரபரப்பில் தாவேகாவும் தன்னை ஆழ்த்திக் கொண்டுள்ளது. 2 நாட்களாக பனியூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் கட்சித் தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளனர். தலைவரே, தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலுமிருந்து வரும் தகவல்கள் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தருகிறது. விசில் சின்னத்திற்கு 1.5 கோடிக்கும் அதிகமானோர் ஓட்டு போட்டுள்ளதாக உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன. 140 தொகுதிகளுக்கு மேல் தாவேகா வெற்றி பெறும் சூழல் உள்ளது. ஆட்சி அமைப்பது குறித்த ஆலோசனையில் நாம் இறங்க வேண்டும் என்று சொல்லியுள்ளனர். இதை சந்தோஷமாக உள்வாங்கிக் கொண்ட விஜய், எனக்கும் தனிப்பட்ட முறையில் அப்படித்தான் தகவல்கள் வந்துள்ளன. இப்போதைக்கு நமது ஒரே இலக்கு பதிவான ஓட்டுகள் சரியாக எண்ணப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதுதான். தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்கள் முழு கவனத்தையும் அதில்தான் செலுத்த வேண்டும் என சொல்லியிருக்கிறார். கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களான ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் வெற்றி வாய்ப்பில் பிரகாசமாக இருக்கும் 40 வேட்பாளர்களை பனியூர் அலுவலகம் வரவழைத்து பேசியுள்ளனர். அவர்களிடம் கட்சியின் தலைவர் விஜய் சொல்லச் சொன்னதாக நிறைய விஷயங்களை கூறியுள்ளனர். இதுகுறித்து கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள 40 தொகுதிகள் குறித்த தகவல்கள் திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தெரியும். அவர்கள் அந்த தொகுதிகளில் ஏதேனும் தில்லுமுள்ளு வேலைகள் செய்யக்கூடும். ஓட்டு எண்ணிக்கை முடியும் வரை அங்கு நமது கட்சியினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எல்லா தொகுதிகளிலும் கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும். இந்த தேர்தலில் கடுமையான போட்டி நிலவியதால் ஓட்டுகள் 4 பக்கமும் சிதறியுள்ளன. இம்முறை பல தொகுதிகளில் யார் வெற்றி பெற்றாலும் ஓட்டு வித்தியாசம் குறைவாகவே இருக்கும். முந்தைய தேர்தல்களில் சொற்ப எண்ணிக்கை வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவருக்கு எதிராக சர்ச்சைகள் கிளம்பின. தோல்வியடைந்த பலரும் வெற்றி பெற்றவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தனர். என்னதான் வழக்கு போட்டாலும் உடனே நியாயம் கிடைக்காது. ஓட்டு எண்ணிக்கையின் போது நமது கட்சியினர் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென வேட்பாளர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய் சொல்லச் சொன்னதாக கிளாஸ் எடுத்துள்ளனர் என்றனர்.